எல்லாருக்கும் வணக்கம். இப்போது ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம வீடியோ போட்டு. நானும் கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க்கில் கொஞ்சம் பிஸியாகவே இருந்துட்டேன். சரி, இன்றைக்கி மார்னிங் தான் நம்மளுக்கு ஒரு நம்பர் மூலமாக ஜஸ்ட் ட்ரைன்ற ஒரு ஹெல்பிங் கான்செப்ட் வந்து எனக்கு சொன்னாங்க. ஒரு ₹10 தான். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மேனுவலாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது ஆட்டோமேட்டிக்லாம் கிடையாது. ஓகேங்களா? நான் எல்லாமே எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிவிட்டு, இது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்றதையும் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் முடிஞ்சதுக்கப்புறம் அதையும் நான் சொல்கிறேன். அதையும் ஃபுல்லாக பார்த்துட்டா தான் உங்களுக்கு புரியும் ஆக்செப்ட் பண்ணுறது எப்படி. ஏன்னா சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ₹10 கொடுத்து ₹20 வந்தால் கூட அதை அப்கிரேட் பண்ணாமல் எடுத்துகிட்டு ஓடுறவங்களும் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஆளுங்க தயவுசெய்து உள்ளே வராதீங்க. ஜெனுவினாக பண்ணுறவங்க மட்டும் உள்ளே வாங்க. ஏன்னா ஜெனுவினாக பண்ணுறவங்க இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்களால மற்றவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்படுவாங்க. இந்த மாதிரி ஆளுங்களால தான் நிறைய கான்செப்ட் அங்கங்கே ஹோல்ட் ஆகிடுச்சு. மேனுவலாக பண்ணுற கான்செப்ட் ஃபுல்லாகவே க்ரீன் வேர்ல்டாக இருக்கட்டும், வினர்ஸ் கிளப்பாக இருக்கட்டும், அதில் நிறைய பேர் வந்துன்னா பணத்தை வாங்கிட்டு அனுப்புறதில்ல. இந்த முத்தையான்ற மாதிரி சில பேர் நிறைய பேர் இருக்காங்க. கேட்டால் அவங்க நிறைய பேசுவாங்க. அவங்களாம் எனக்கு தெரிஞ்சு பணம் வாங்கிட்டு அப்கிரேடே பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் உள்ளே தயவுசெய்து வந்துடாதீங்க. உங்களுக்கு இதை ஏமாற்றிட்டு பணம் சம்பாதிங்கன்னா வேறு தொழில், வேறு வழி நிறைய இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? இது மாதிரி நிறைய பேரோட இது பண்ணாதீங்க. இல்லை, சில குரூப் இருக்குது, ஏமாத்துகிற குரூப், நிறைய குரூப் இருக்குது. ஹெல்பிங் பிளான்லேயே நிறையா பேரை வந்து மேனுவலாக ஆட்டையை போடுற குரூப்பு நிறையா இருக்குது. அங்கே தான் நிறைய பேர் சில இடத்துல போய் லாக் ஆகி நிற்கிறாங்க, மிரட்டலுக்கு பயந்து நிற்கிறாங்க. அந்த இடத்துல போயிடுங்க, அங்கே போய் அவங்கக்கிட்டே இருங்க. இதுமாதிரி ஜெனுவனாக பண்ணுறவங்க பக்கம் வராதீங்க. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், நான் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ண உடனே ₹10 யாரை ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் நீங்கள் அனுப்புவீங்க. அவங்க வந்து உடனே அப்ரூவ் கொடுத்துருவாங்க. டேஷ்போர்ட்லேயே வந்துடும். அதை அப்ரூவ் கிளிக் பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கு கீழே நீங்கள் 3 பேர் ₹10 வந்து ரெஃபர் பண்ணணும், அவ்வளோதான். அவங்களும் அந்த 3 பேர் ரெஃபர் பண்ணுறப்போ தான் இந்த மாதிரி வரும். இந்த அப்கிரேடு ஃபுல்லாக யாருக்கு போகுதுன்னா உங்களுடைய அப்ளைனருக்கு தான் போகும். இப்போ நீங்கள் உள்ளே வரீங்க, உங்கள் கீழே இந்த 3 பேர் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா அந்த ₹10 3 பேருமே உங்களுக்கு தான் வரும். நீங்கள் அந்த ₹20 உங்களுடைய அப்ளைனருக்கு அப்டேட் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் ₹20 கீழே வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ₹170 வந்து நம்மளுடைய அப்ளைனருக்கு அப்கிரேட் பண்ணுவோம். நம்மளுக்கு ₹70 வந்து கிடைக்கும். Day 1, Day 2, Day 3 வந்து 3 பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட்டு. அப்கிரேட் பண்ணுறப்போ அதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வந்து ஒரு 3 பேரை அறிமுகப்படுத்துகிறீங்கன்னா அது ₹10 கான்செப்டில் கண்டிப்பாக உள்ளே எல்லாருமே கொண்டு வர வைக்க முடியும் இல்லையா? Day 1ல் ஆளுக்கு ஒரு இப்போது நான் வந்து யூடியூப்லேயோ இல்லை டெலிகிராம் சேனல்லையோ எனக்கு வராங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே ஒரு ₹10ன்றது கண்டிப்பாக கொடுக்க முடியும். நிறைய பேர் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரலாம். பட் அவங்களும் 3 பேராக ஸ்ப்ளிட்டப் பண்ணி கொடுத்தீங்கன்னா இது உண்மையாகவே சூப்பராக போகும். ஒருத்தரே 40-50 ஐடி கீழே போட்டிங்கன்னா அப்படி வேண்டாம். மல்டிபிள் ஐடி போட்டு எனக்கு எல்லாமே வர மாதிரினா அப்படி கொண்டு போகாதீங்க. ₹10ன்றது நிறைய பேர் உள்ளே வருவாங்க. அவங்களுக்கு ரிசீவ் ஆகிடுச்சுன்னா அப்கிரேட் பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக அப்கிரேட் பண்ணணும். பண்ணிவிட்டு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லுங்கள், பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து 21, 25 வரைக்கும் போகுது. ஆனால் இந்த அளவுக்கு நம்மளுக்கு வருமானம் அது கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு 9லேருந்து ஒரு 12 லெவல். ஓகேங்களா? மேபி 12 லெவல் இருக்குது. அப்கிரேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து லான்ச்சே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பண்ணல. இப்போ தான் ஆக்சுவலாக மேபி இன்றைக்கி இல்லை நாளைக்கு லான்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்காங்க. ப்ரியர் லான்ச்சிங் தான் இது. ஓகேங்களா? ₹10 ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரு 50,000லேருந்து ஒரு 25,000 50,000 வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ண வாய்ப்பு இருக்குது. நம்ம சொல்கிற மாதிரி ஒரு ₹10ன்றது நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகிறப்போ தான் இந்த சான்ஸ் கிடைக்கும். இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் தான் இதுக்கு வந்து ஒரு முயற்சி எடுத்து ட்ரை பண்ணணும். ஒரு ₹10ன்றது நம்ம 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்போம். அந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி நீங்கள்
ரூ. 10 உங்களுக்கு சென்ட் பண்ணி சொல்லி அப்ரூவ் பண்ணாலே போதும். ப்ளஸ் அவங்களும் அந்த நெட்வொர்க்கை கொஞ்சம் அப்படி டெவலப் பண்ணிட்டு போகிறப்போ நீங்கள் எலிஜிபிள் ஆகி உங்களுக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்க உங்கள் கீழே இருக்க டவுன்லைனரை நீங்கள் மெயின்டைன் பண்ணாலே இதில் சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம். ரூ. 10 கொடுத்து ஜாயின் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எல்லாராலையும் பேச முடியும். ஓகேங்களா? இதில் ரூ. 1000 கொடுத்தோ ரூ. 2000 கொடுத்தோ ரூ. 1300 கொடுத்தோ யாருமே உள்ளே வந்து ஏமாற சொல்லலை. ₹10 ரிஸ்க்கு. ஓகேங்களா? அது யாருக்கு அப்கிரேடு யாருக்கு பண்ண போகிறீங்க? உங்கள் அப்ளைனருக்கு தான் பண்ண போகிறீங்க. அவங்கவுங்க கீழே அப்படியே இது பண்ணிகிட்டே போனீங்கன்னா கடைசியில் ஒரு சர்டன் பீரியடில் உங்களுக்கு நல்லா பெரிய அமௌண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், பண்ண உடனே என்ன பண்ணணுன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். இதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் போட்டோன்னே இப்படி தான் வரும். இந்த இடத்துல உங்கள் பேர் போடுங்க, உங்களுடைய மொபைல் நம்பர், ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பர் கரெக்டாக இதிலே என்ட்ரு பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? நீங்கள் இதை என்ட்ரு பண்ணாமல் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? பேடிஎம் நம்பர் போட்டு உங்களோட பாஸ்வேர்ட் போட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா ஆக்டிவேட் நவுன்னு கேட்கும். அதை கொடுத்தீங்கனாலே போதும், உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்ட்லாம் ஷோ ஆகும். ஓகேங்களா? அதை எடுத்துக்கோங்க, உங்களுக்கு லாகின் போயிடும். ஓகேங்களா? லாகின் பண்ணவொடனே எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். நீங்கள் லாகின் பண்ணோடனே கிளிக் ஆக்டிவேட் கொடுத்தோடனே இந்த மாதிரி ஸ்க்ரீன் தான் வரும். நீங்கள் என்ன பிளானில் இருக்கீங்க டே 1ன்னு காமிச்சிடும். ஓகேங்களா? உங்களோட ரெஃபரல் லிங்க் இங்கே தான் இருக்கும். நீங்கள் இதை வாட்ஸ்அப்பு இதுமாதிரி கிளிக் பண்ணி யாருக்கு நீங்கள் ஷேர் பண்ணாலும் ஷேர் பண்ணிடலாம். இது கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும் உங்களோட லிங்க்கு. ஓகேங்களா? காப்பி பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துடலாம். இது வரைக்கும் ஹெல்ப்பு. ஓகேங்களா? பெண்டி ஹெல்ப்பு, ரிசீவ் ஹெல்ப்பு, சென்ட் ஹெல்ப் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? எனக்கு 2 பேர்கிட்டேருந்து வந்திருக்கு. ஓகேங்களா? அப்புறம் நான் என்னோடய அப்ளைனருக்கு பிரசாந்த் ப்ரோக்கு நான் அனுப்பிச்சிருக்கேன். ஓகேங்களா? கரெக்டாக இதில் ஷோ ஆகும். நீங்கள் உங்களுக்கு யாருன்னா அனுப்பிச்சாங்கன்னா இந்த இடத்துலையே அப்ரூவ்டுன்னு காமிக்கும். ₹10 யார் அனுப்பணுமோ அவங்க டீட்டெயில்ஸ் வந்து இங்கே ஷோ ஆகும். சரிங்களா? அதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இப்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பாக்கியராஜ் சார் வந்து அனுப்பிச்சிருக்காரு. இதுமாதிரி அக்செப்ட் நவுன்னு கேட்கும். நம்மக்கிட்ட அமௌண்ட் ₹10 வந்ததுக்கப்புறம் இந்த இதை நீங்கள் அக்செப்ட் கொடுங்க. அதுக்கு முன்னாடி யாரும் கொடுத்துறாதீங்க. இவ்வளோ தான். நீங்கள் அப்கிரேட் பண்ணாலும் இந்த இடத்துல ஸ்க்ரீன்லேயே யாருக்கு அனுப்பணுன்ற டீட்டெயில்ஸ் இருக்கும். சென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா போதும். அவங்க கால் பண்ணி சொன்னீங்கன்னா அவங்க இதை வந்து ஆக்டிவேட் கொடுத்தாலே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். இவ்வளோ தான் ப்ரொசீஜர். சிம்பிள். ஓகேங்களா? இதுலேயும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி இப்படின்னீங்கன்னா தயவுசெய்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்ன சொல்லியிருக்கோன்னா அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே ஜாயின் பண்ணுங்கள். தெரியாமல் உள்ளே வந்து ஜாயின் பண்ண வேண்டாம். தேங்க்யூ.